ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் நம்ம முன்னாடி இருக்க இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் என்ன பைக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஸோ என்ன சேனல் நியூ வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பைக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த பைக்கோட நேம் Triumph Truxton 400ங்க. 400 நினச்ச உடனே ஏற்கனவே 4 பைக் ரிலீஸ் பண்ணிக்க, அதோட சேர்த்து 5வது பைக் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டர் சைக்கிளுங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஜிடி, ஒரு கெஃபே ரேசர் சொல்லலாமா. ஸோ நம்ம ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா GT 650 ஒரு வண்டி இருக்குது. ரெண்டாவது ஒரு கெஃபே ரேசர் அப்படின்னா இதை சொல்லலாங்க நம்ம Triumph Truxton 400. ஊரில் உள்ள கண் அவ்வளோ பேர் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னா இந்த Triumph Truxton 400 எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த லுக்ஸே அப்பீலிங்காக இருக்குங்க. ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அந்த ஒரு கெஃபே ரேசர் ஒரு பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிடி அதே லுக்கு தாங்க. ஜிடி ஒரு இடத்துல நிப்பாட்டோம் அப்படின்னா ஒரு ஐ கேச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த Truxton 400 இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இதோட எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்கலாங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடிஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடி, டைல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் எல்இடி, ஹெட்லைட் எல்இடி, அண்ட் டிஆரில் எல்இடி. ஸோ எல்லாமே எல்இடி கொடுத்ததுனால இது ஒரு பவர் சேவிங் ஆப்ஷனாக இருக்கலாங்க. பிகாஸ் ஹாலஜன் கொடுத்துருந்தாங்கன்னா பவர் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ பேட்டரியும் ஈஸியாக ட்ரெயின் ஆகும். பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஈஸியாக நமக்கு பவர் கன்சப்ஷன் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட்டோட லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செமையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ இன்ஜினை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400cc, அதாவது 398cc இன்ஜினுங்க. மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 41.4, அதாவது நார்மல் 400 இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹார்ஸ் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செயின், ஸோ செயினை பொறுத்த வரைக்கும் நான் பின்னாடி சொல்கிறேன், ஒரு செயினில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிளச். ஸோ கிளச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் பிரச்சனையே கிடையாதுங்க. வால்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வால், 2 இன்டேக் 2 அவுட்டேக். ஸோ தட் நமக்கு வைப்ரேஷன்ஸும் நல்லா கண்ட்ரோலாக இருக்குங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிக்விட் கூல் இன்ஜின்ங்க. ஸோ லிக்விட் கூல் இன்ஜின் அப்படின்னா உள்ள அந்த பச்சை கலர் லிக்விட் ஊற்றிருப்பாங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மள மாதிரி இன்ஜின் ஆயில மேலே சர்க்குலேட் அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை பற்றி கவலையே பட வேண்டாம். 400cc ஒரு லிக்விட் கூல் நாட் அ ப்ராப்ளம். ஸோ டயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 110, 70, 17 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒரு லார்ஜர் டயர் இந்த ஃப்ரண்ட் சைட். அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150, 60, 17 கொடுத்துருக்காங்க. ஸோ 150, 60, 17 அப்படிங்கிறது வைடர் செக்ஷன், அந்த ப்ரொஃபைல் ரொம்ப குட்டி. ஸோ தட் கார்னரிங் அப்போ நல்லாவே கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm 4 piston கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. அது பிரேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் 4 piston கேலிப்பர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 230 mm சிங்கிள் பிஸ்டன் டிஸ்க்குங்க. சிங்கிள் பிஸ்டன் உடனே பிரேக் பிடிக்காதுன்னு நினைக்காதீங்க, நல்லாவே இருக்குதுங்க பிரேக்கு. ஸோ செயினை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன். செயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குங்க. எல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் ட்ரைவ் ஷாஃப்ட் இருக்கும். அதனால் லெஃப்ட் சைடில் செயின் இருக்கும், ரைட்டில் டிஸ்க் இருக்கும். பட் இதில் அப்படியே ஆப்போசிட், ட்ரைவ் ஷாஃப்ட் ரைட்டில் இருக்கிறதுனால ரைட்டில் செயின் கொடுத்து லெஃப்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா புல்லட் 350ல் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருங்க. பட் இது கொஞ்சம் லுக்ஸை டிஃப்ரெண்ட்டாக காட்டுதுங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 43 mm அப்சைட் டவுன் ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. வித் 140 mm ட்ராவல். ஒரு கெஃபே ரேசருக்கு 140 mm ட்ராவல் ஓகே ஆனதுங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா இது அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்க. ப்ரீலோட் டேம்பிங் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்னு சொல்லலாங்க. வித் 130 mm ட்ராவல். சேஸை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் ஸ்பைன் பெரமீட்டர், டியூப்லெஸ் ஸ்டீல் போல்ட் ஆன் ரியர் சாஃப்ட்வேர். என்னடா வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேமா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 13 லிட்டருங்கிறது இட்ஸ் அ பிட் ஓகே ஃபார் 400cc. அன்லெஸ் இந்த பைக் ஒரு 28 to 30 km/லிட்டர் கொடுத்துருந்தா செமையாக இருக்கும். அண்ட் இதோட பெட்ரோல் பார்த்தீங்கன்னா E20 கம்ப்ளைண்ட்ஸு ஓகே ஆகுதுங்க. பட் E20 பெட்ரோல் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. பட் அதோட தனி வீடியோ நிச்சயம் நம்ம சேனலில் போடுவோங்க. ஸ்விட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இன்ஜின் கில் ஸ்விட்ச், கீழே ஹசார்ட் இண்டிகேட்டர் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் வச்சும் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வெஹிக்கிள் எல்லாமே கொஞ்சம் மாடர்ன் ஆக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைலாக இருக்குதுங்க. பட் இட்ஸ் அ கெஃபே ரேசர், ஓல்ட் ஸ்டைல். லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ பீம், ஹை பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ இண்டிகேட்டர். ஸோ இந்த ஐ என்னன்னா நான் அது நான் டிஸ்பிளேல காட்டும்போது காட்டுறேன். இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. கீழே ஹார்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுத்துருக்காங்க. அதை லைட்டாக மேலே தூக்கி விட்டால் ஹை பீம் கொடுத்துருக்காங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. 2 இடத்துல ஹை பீம் கொடுத்த மாதிரி இருக்குது. பட் எனிவே இட்ஸ் யூஸ்ஃபுல். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. எனவே இது ஒர்க் ஆகலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒர்க் ஆகலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார் அண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார் அண்ட் மிரர்னு சொன்ன உடனே என்னடா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. பட் இந்த மிரர்ஸில் இட்ஸ்
டூ விசிபிள்னு சொல்லலாங்க. செம்மையாக இருக்குது. அந்த வைடர் வியூ அண்ட் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வண்டியில் ஹேண்டில் பார் எவ்வளோ வைப்ரேஷன் இருந்தாலும் அந்த மிரரில் தெரிய மாட்டேங்குங்க. ஸோ தட் பேக்ரவுண்ட் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. இன் அடிஷன் டு தேட் பார்த்தீங்கன்னா வந்து சீட் கவுல்ஸும் இது ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பார்த்து கற்றுக்கோங்க. ரியர் கேலிப்பர், ஸோ ரியரில் வந்து ஒரு மாஸ் சிலிண்டர் வரும் இந்த நடுவில், அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கல் அடித்தாலும் அதில் உடையாதுங்க. பிகாஸ் நிறைய அடி வாங்குறது அதுதான் இப்போ உள்ள வெஹிக்கிள்ஸில் அடி வாங்குதுங்க. அது ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரஷ் ஃபினிஷ்ட் எக்ஸாஸ்ட்டாக செம்மையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எனக்கு வந்து அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எல்லா இடத்துலையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, இல்லை கருப்பு கலர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அந்த ப்ரஷ் ஃபினிஷில் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே வந்து வெளியே போகுது. இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா ஜிடியில் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் போடுறீங்க, இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரம்புலாக இருக்குது. அப்புறம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் தன்னாலே வெடிக்கிற மாதிரி சவுண்ட் இருக்குங்க. செம்மையாக இருக்குதுங்க. ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பாரோட லுக்கு தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிஎன்சியில் கட் பண்ணி வேறு லெவலில் மோல்ட் பண்ணதுனால பார்க்க வேறு லெவலில் இருக்குதுங்க. அண்டு ஸ்பீடாமீட்டரை பற்றி சொல்ல ஆகணும். இட் ஹஸ் காட் டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு சின்ன டிஸ்பிளேயில் டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே கிடையாது, ஒன்று தான் பிரச்சனை. பட் கலர் டிஸ்பிளே இல்லைனா கூட வேறு லெவலில் இருக்க டிஸ்பிளே அவ்வளோ டன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அடுத்து பார்க்கலாங்க. சீட் ஹைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 795 mm கொடுத்துருக்காங்க. 795 mm வந்து ஒரு ஷார்ட்டர் ரைடர்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து பேர் ஃபுட்டை வந்து நீங்கள் 2 சைடு ஊனுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது நல்ல விஷயம் சொல்லலாங்க. ஸோ முக்கியமான விஷயம் டெய்ல் லைட்டை பற்றி பேச மாட்டேன். பிகாஸ் டெய்ல் லைட்டோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பிகாஸ் எல்இடி ஃபுல் எல்இடி கன்சோல், அதனால் வந்து நல்ல பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லாங்க. நான் ஆக்சுவலி ராயல் என்ஃபீல்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேரிங் கொடுத்தா நல்லா இருந்துக்குன்னு நினச்சேன். பட் இவங்க கொடுத்து அதை மாஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பீடாமீட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஒரு ECU ரீடாக இருக்குதுங்க. ஒரு நெகட்டிவ் டிஸ்பிளே தான், பட் ECU ரீடாக இருக்குதுங்க. அண்ட் கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இம்மொபைலைசர் கொடுத்துருக்காங்க. இம்மொபைலைசர் என்ன அப்படின்னா வந்து இந்த கீ இருக்கா, இந்த கீயை போட்டால் மட்டும்தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். மித்த நீங்கள் டூப்ளிகேட் கீ 150 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பிகாஸ் இந்த காரில் உண்டா, ஸோ காரில் உள்ள மாதிரி இம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் டூப்ளிகேட் கீஸ் ஒன்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ இது இன்ஜின் வார்னிங் லைட், இன்ஜின் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இம்மொபைலைசர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பிச்சு எரியும். லோ ப்ரெஷர் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆயில் டெம்பரேச்சர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ் வார்னிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. குட்டியாக ஒரு ஆர்பிஎம் இண்டிகேட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ட்ராக்ஷன் ஆன் ஆஃப்னு காட்டுறதுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் ஐ சுவிட்ச் காட்டினா அந்த ஐ சுவிட்ச் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ட்ராக்ஷன் ஆஃப் ஆயிருங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா வந்து 2 ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூல் கன்சப்ஷன், ரியல் லைஃப் ஃபியூல் கன்சப்ஷன், ஒரு 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் கன்சியூம் பண்ணது, நியூட்ரல் இண்டிகேட்டர், லோ ஃபியூவல் வார்னிங்கு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாமே இந்த டிஸ்பிளேல ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. மாடர்னாகவும் இருக்குது, கெஃபே ரேசரை பாதிக்காமல் இருக்குது. ஸோ ட்ராக்ஷன் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐ பட்டன் இருக்கா, ஸோ இந்த ஐ பட்டனை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து ட்ராக்ஷன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை நான் இப்போ எப்படி காட்டுறேங்க. ஒரு ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கொடுத்ததுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். பிகாஸ் அந்த ஐ பட்டனை ஒரு 5 to 6 seconds நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த ஆஃப் ஆயிடுச்சா, இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணதுனால ஆஃப் ஆயிடுச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கூலண்டோட லொக்கேஷனை பாருங்கள். ஸோ கூலண்ட் டேங்க் வந்து அப்படியே அடியில் தூக்கி வச்சுருக்காங்க. இது ஆர்என்பிஎல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல வச்சுருக்கோம்னா அதிகமாக அடிப்படும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கீழே ஒரு பேஷ் பிளேடும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம் எப்படி நானும் இந்த வண்டி சுற்றி என்ன எங்கடா யூஎஸ்பி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஹோல்டருக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அது ஒரு மறைவான இடத்துல இருக்குதுங்க. ஹெட்லைட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நைட்டு இந்த வண்டி கிடைக்கல. ஸோ ஹெட்லைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்தாங்க. 2 மாதம் இருந்திருக்கும். பட் ப்ரொஜெக்டர் கொடுக்காம நல்லா ரிஃப்ளெக்டிவ் பேனல்ஸில் பார்க்கவே செமையாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறாங்க. நிச்சயமாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு பையர்ஸ் கைடு வந்து நான் நிச்சயம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம சேனலில் லைவாக வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க மக்களே. தேங்க்யூ கைஸ்.